வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ். இன்றைக்கி எக் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எத்தனை முட்டை உங்களுக்கு தேவையோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ இது மேலே கல்லுப்பு லைட்டாக சேர்த்துக்கலாம். அப்போ தான் தோல் உரிக்கிறப்ப ஒட்டாமல் வரும். சேர்த்துட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம அடுப்பில் வச்சுட்டு லைட்டாக கொதி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுருங்க. கரெக்டாக 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். முட்டை ஆறண்டும் நம்ம அது மேலே இருக்க தோலை உரித்து எடுத்துக்கலாம். உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அடுப்பில் வானல் வச்சு வானல் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா இதுமாரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அதை இதுமாரி லைட்டாக கிண்டி விடுங்க. இதுமாரி சிம்மில் வச்சு லைட்டாக இதேமாரி கிண்டி விடுங்க. அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி விட்டால் சுவையான எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.